பிக் ஸ்க்ரீனில் விஜய் அதுவும் சத்யம் தேட்டரில் உட்காந்து பார்க்குறது அப்படின்றது எனக்கு சூப்பர் ஸ்டாரோட போஸ்டர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆட்டோ பிடிப்போம் வாங்கக்கா. எல்லா மூமெண்ட்டையும் ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மூமெண்ட்டு, சைல்ட்ஹுட் மூமெண்ட்டு, அப்புறம் லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஸு, இது எல்லாமே எல்லா மூமெண்ட்டுமே இருக்கும். மூவி நம்மளோட லைஃப்பை நல்லா ரிலேட்டபிளாக கனெக்ட் ஆகுது. நம்மளோட அன்றாட வாழ்க்கை தான் படமே. இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம ஒரு பார்த்த கதை தான். படம் போர்லாம் லேக் எந்த இதுலையுமே லேக் அடிக்காது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. ஸோ நியூவாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்டோரி. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு. யார் பண்ணியிருக்கான்னு தெரியல, பேருக்கு நோட் பண்ணல. கேஷுவலான கதை தான், பட் நீட்டாக போகுது. போர் அடிக்காமல் ஒன் டைம் நல்லா பார்க்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தான் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. பார்க்கும்போது நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்தது. நல்லா இருந்தது. அவங்க சேரும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. சூப்பராக ஃபீலிங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு மொமெண்ட்ஸ் கூட ஒரு போரோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. வந்து ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் தான் எமோஷனலாக கனெக்ட் ஆகி நான் படம் பார்த்து ஸோ முடியும் போது ஒரு ஹாப்பி எண்டிங் வர முடிஞ்சது. நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயலன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவி. மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லுவாங்க. ஏமன் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்க நம்மளுடைய ஆர்ஜே விஜய் இந்த திரைப்படத்தில் அவரோட கதாபாத்திரத்தை பற்றியும் இன்னைக்கு நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற திரைப்படத்தை பற்றியும் மக்களுடைய ஆரவாரம், கைத்தட்டல், விசில் பறக்குதுமா எல்லாம் அதை பற்றி சொல்ல போகிறாரு. சார் நல்லா இருக்கீங்களா? தேட்டருக்கு வெளியே நான் படம் எப்படி இருந்துன்னு பைட் எடுக்க வந்தேன். அக்கா இப்படி பண்ணிட்டாங்க. அக்கா லவ் யூ லவ் யூ லவ் யூக்கா. இந்த டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போ சொல்லுங்கள், உண்மையிலே படம் எப்படி இருந்தது? எனக்கு நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஐ ஜஸ்ட் டோட்டலி லவ் விஜய். எனக்கு விஜய் வந்து ரொம்ப காலமாக தெரியும். ஆஹா எஃப்எம்ல படிக்கட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் புலம்பி வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் பண்ண முடியுமான்னு யோசிச்ச காலத்துலேருந்து இன்னைக்கு சாதிச்சு பிக் ஸ்க்ரீனில் விஜய் அதுவும் சத்யம் தேட்டரில் உட்காந்து பார்க்குறது அப்படின்றது எனக்கு சூப்பர் ஸ்டாரோட போஸ்டர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் சூப்பர் ஸ்டார். ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். நீங்களும் வாங்க, நண்பர்களோட வாங்க. ஏன்னா நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த நண்பருடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அக்கா ஆட்டோ பிடிப்போம் வாங்கக்கா. அகெயின் எல்லா மூமெண்ட்டையும் ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. படத்தில் எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பிக் தேங்க் டு விபி சார். படத்தில் வந்து எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா சீன்ஸும் பார்க்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூமெண்ட்டு, சைல்ட்ஹுட் மூமெண்ட்டு, அப்புறம் லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஸு, இது எல்லாமே எல்லா மூமெண்ட்டுமே இருக்கும். படம் ஸ்லோவாக ட்ராவல் ஆகி எல்லா மூமெண்ட்டுமே இது இதில் இருக்கும். சரி, ப்ளஸ் பாயிண்ட்டாக லைக் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை பார்க்கலாம். எமோஷ்னல்ஸ், லவ், சென்டிமெண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லீட் பர்ஃபார்மன்ஸ் அவர் டைரக்டரோட ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் எல்லாமே கிளைமேக்ஸ் மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா இருக்கும். மூவி நம்மளோட லைஃப்பை நல்லா ரிலேட்டபிளாக கனெக்ட் ஆகுது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராகவே இருக்குது. மியூசிக் ரொம்ப 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 நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிது. அதுதான் நம்மளோட ஆடியன்ஸை வந்து ஈஸிலி கனெக்ட் பண்ண வைக்கிது. அப்புறம் எல்லோரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். ப்ளஸ் பாயிண்ட் நம்மளோட அன்றாட வாழ்க்கை தான் படமே. நம்ம வந்து இது வந்து பார்க்காத கதையோ அப்படிலாம் இல்லை. இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம ஒரு பார்த்த கதை தான். ஆனால் நம்மளோட லைஃப் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை. படம் போர்லாம் லேக் எந்த இதுலையுமே லேக் அடிக்காது. படம் சூப்பராகவே எங்கேஜாக பண்ணுது. எந்த விதத்துலையோ லேக் அது மாதிரிலாம் போர் சீன் எதுவுமே கிடையாது. ஹாய், மூவி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, லைக் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. ஸோ டக்குன்னு ஜாப் அந்த மாதிரி டக்குன்னு ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்ட்ரகிள் எப்படி இருக்குது அண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்கன்னு தான் பேஸ் பண்ண மாதிரி மூவி. அண்ட் நல்லா இருந்தது மூவி. நியூவாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்டோரி. நல்லா தான் இருக்குது மூவி. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா. ப்ளஸ் பாயிண்ட் வந்து படம் யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு கூட வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. யார் பண்ணியிருக்கான்னு தெரியல, பேருக்கு நோட் பண்ணல. பட் மியூசிக் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட் எண்டு வரைக்குமே மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. கேஷுவலான கதை தான், பட் நீட்டாக போகுது. போர் அடிக்காமல் ஒன் டைம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கனெக்டிங்காக இருந்துச்சு படம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தான் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அனந்த் சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த எல்லாமே பக்கா
ஃபீல் தான், அந்த ஃபீல் கொடுத்துச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஹிட் ஆகும் இந்த படம். நல்லா இருந்தது, ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. பார்க்கும்போது நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்தது. நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த கடைசியில் 2 பேரும் சேருவாங்க பார்த்தீங்களா, பிரவீனும் ஆனந்த் இல்லை இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சேரும்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு, ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. மியூசிக் ரொம்ப கேட்சியாக இருக்குது. அந்த லாஸ்ட்டாக வர அந்த இது ரொம்ப கேட்சியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஐ திங்க் ஆடியன்ஸ் கூட நல்லா கனெக்ட் ஆகிற மூவியாக இருக்கும். ஸ்பெஷலி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும். இந்த 90s கிட்ஸுக்கெலாம் பயங்கரமாகவே கனெக்ட் ஆகும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸ்டோரியும் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ ஃபேமிலியாக வந்து தியேட்டரில் பார்த்தா என்ஜாய் பண்ணுங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு மூவி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம், என்னதான் லைஃப்பில் எவ்வளோ சாதிச்சாலுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றிகரமாக வரலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல மெசேஜ் இந்த மூவி சொல்லியிருக்கு. ஃபுல் சூப்பராக ஃபீலிங்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு மொமெண்ட்ஸ் கூட ஒரு போரோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. நல்ல ஒரு எமோஷ்னல் கனெக்ட். எல்லாருமே இந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் த ஹீரோ டு என்டையர் சப்போர்ட் காஸ்ட்டு எல்லாருமே வந்து போத் மேல் ஃபீமேல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்து ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவோமோ எங்கள் லைஃப்பில் ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லா மூமெண்ட்டுமே வந்து அந்த 7 ஸ்டோன்ஸ் ஆறுல எல்லாமே நாங்கள் வந்து என்னோடய மெமரிஸை பண்ணுறது. காலேஜ் லைஃப் எல்லாமே ஈச் பார்ட்டுமே எங்கள் கூட கம்பேர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது மோரோவர் மூவியில் வந்து எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க. சுச்சுவேஷன் தான் மேட்டர்ஸ். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே வில்லனே கிடையாது படத்தில். பட் இது முன்னாடி கழிச்சு ஃபீல் குட் மூவி பார்க்குறேன். இப்போ ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்னது வந்து என்னென்னா எல்லா ஆக்டிங் நல்லா இருந்தது. 9 அப்போ எல்லாருமே வந்து எங்களோட ரிலேட் பண்ண முடியுது. அது மாதிரி பக்கத்து எங்கள் வேறு ஹீரோ மாதிரி வேறு யாரும் பார்க்காம நாங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய கனெக்டாக இருந்தது படத்தில். என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ பெர்ஃபார்மன்ஸு, விஜய் அவரோட கலை அந்த இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து அந்த இவர் இறந்தார், அவர் பேர் தெரில. பட் அந்த சீன் நல்லா இருந்தது, செத்து வாழ்ந்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் தான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி நான் படம் பார்த்து ஸோ முடியும் போது ஒரு ஹாப்பி எண்டிங் வர முடிஞ்சது. கண்டிப்பாக 90s கிட்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அது. எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஐ திங்க் பேரண்ட்ஸும் பார்க்கணும். ஏன்னா அவங்க சில்ட்ரன்ஸ் எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் அவங்களாம். நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயலன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக இன்டர்வலுக்கு முன்னாடி சீன் இமோஷன் ஆனேன் நான். மெயினாக வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய பேர் அவங்களோட அந்த கேங் கூட வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்கூலில் ஒரு கேங் இருக்கும், அவங்க ஏரியாவில்னு ஒரு கேங் இருக்கும். அண்ட் ஸ்கூலுன்னு பார்க்கும்போது எனக்கு பர்சனலி நிறைய கனெக்ட் ஆச்சு. அந்த மொட்டை மாடி கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆர்ஜே விஜய் அவர் நிறைய நாங்கள் கிண்டல் பண்ணி கலாய்ச்சி பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தது வந்து ஸோ ஹாப்பி. மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஆசைப்பட்டால் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஜென்யூனாக சொல்லியிருக்காங்க படத்தில்.